அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று திருக்கார்த்திகை. இந்த 3 பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்க, வீட்டில் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன பொருட்களை நம்ம வாங்கி பூஜை அறையில் வைக்க வேண்டும், இந்த திருக்கார்த்திகை அன்று எப்படி நம்ம வீடுகளில் எளிமையாக வழிபாடு செய்ய வேண்டும், எத்தனை தீபங்கள் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கார்த்திகை. இந்த திருக்கார்த்திகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கும் உகந்தது, சிவபெருமானையும் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு நாள். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகையை பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமானை வளர்த்தாங்க. அதனால் முருகப்பெருமானையும் நாம் வழிபாடுகள் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம வீடு முழுவதும் தீபங்கள் வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா? நம்ம மொத்தம் இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. இந்த திருக்கார்த்திகை அன்று எத்தனை தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்னு. பொதுவாகவே 27 தீபங்கள் நம்ம ஏற்ற வேண்டும் வீடுகளில். இதற்கு மேலே நம்ம ஏற்றலாமா அப்படின்னா, ஒற்றை படையில் வரக்கூடிய மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க. அதாவது நம்ம இப்போ 27 அப்படின்னு சொல்லியிருக்கோம், 29, 31 அந்த மாதிரி நீங்கள் ஒற்றைப்படையில் வரக்கூடிய எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றலாம். 108 தீபங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப 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 விசேஷம். நீங்கள் எந்த தீபம் ஏற்றுறீங்களோ அது உங்கள் வீடுகளில் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ இதில் என்ன ஒரு பலன் அப்படின்னா, குறைந்தது எல்லாராலையும் இப்போ 54, 27 அப்படின்னு ஏற்ற முடியாது, நாங்கள் ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறோமான்னா குறைந்தபட்சம் 27ஆவது ஏற்றுங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவேன். அதில் 27 தீபங்களும் நெய் தீபங்களாக ஏற்றுறீங்க அப்படின்னா சிறப்பு. இப்போது நெய்யெல்லாம் எங்கள் வசதிக்கு அவ்வளோலாம் வாங்கி ஏற்ற முடியாது அப்படின்னா, பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்குகளுக்காவது நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. மற்றதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. இதுவுமே மிக மிக விசேஷமானதுங்க. அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மிக மிக விசேஷமான ஒரு சக்தி வாய்ந்த நாளில் மங்களகரமான பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி விசேஷமான நாட்களில் வீட்டுக்கு ரொம்பவே மங்களகரமான பொருட்களை வாங்கிட்டு வைப்பாங்க. அதன் மூலமாக வீடுகளில் செல்வம் பெருகும், ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, என்னென்ன பொருட்களை நம்ம முதல்ல வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா புதிய மண் அகல் விளக்கு. நீங்கள் போன வருஷம் பயன்படுத்தி அந்த விளக்கை சுத்தம் பண்ணி நாங்கள் வச்சுருக்குறோமா, அதிலேயே தீபம் ஏற்றிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றிக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு 5 விளக்காவது புதிய விளக்காக இருக்க வேண்டும். ஒரு 2 விளக்காவது புதுசு நீங்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டும். அதிலேயும் இந்த நாளில் நீங்கள் புதிய மண் அகல் விளக்கு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பித்தளை, வெள்ளி இந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு அமௌண்ட்டும் அதிகம், அது எல்லாராலையும் வாங்க முடியாது. ஆனால் மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது எல்லாராலையும் எளிமையான பொருட்கள் தான் வாங்கக்கூடிய பொருட்கள். அப்போது இந்த பொருட்கள் புதிய மண் அகல் விளக்கு வாங்கி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பஞ்சபூதங்களினுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்னொன்று பசு நெய். இந்த நெய் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷங்க. மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த பசு நெய். நீங்கள் கடைகளில் கலப்படம் இல்லாமல் பசு நெய்யா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நெய் தீபத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பசு நெய் நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் மட்டுமாவது நீங்கள் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களால் எவ்வளவு நெய் வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. 1/2 லிட்டர் வாங்கணும், 1 லிட்டர் வாங்கணும், 2 லிட்டர் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது.
உங்களால் ஒரு 50 கிராம் வாங்க முடியுமா? போதும். வாங்கி உங்கள் பூஜை அறையில் மட்டுமாவது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த பசு நெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் அப்படிங்கிறது வாங்கி பாருங்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடியது கல் உப்பு. நான் எப்போதும் சொல்கிறது தான், கல்லுப்பை பற்றி நம்ம பல பதிவுகளில் தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த கல்லுப்பு அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வையுங்க. கொஞ்சமாக கல்லுப்பை ஒரு பவுலில் வந்து கொட்டி அதை வந்து பூஜை அறையில் வைங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த கல்லுப்பை மகாலட்சுமியின் இன்னொரு அம்சமாகவே நாம் பார்க்கப்படக்கூடிய காரணத்தினால இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வீடுகளில் இன்றைய தினம் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். மங்களகரமான விஷயங்களை நம்ம வீடுகளில் வாங்கி வைக்கும் பொழுது நம்ம வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதோடு செல்வப்பெருக்கு ஏற்படும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். திருக்கார்த்திகை அன்று கண்டிப்பாக இந்த 3 பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு சும்மா அப்படியே வாங்கி வைக்காமல் அதை பூஜை அறையில் நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம விளக்கு, நெய், கல்லுப்பு இது 3 தான் வாங்கி வைக்க சொல்லியிருக்கோம். இன்றைய தினம் திருக்கார்த்திகை, வீடு முழுவதும் நம்ம விளக்குகள் வைப்போம். அதில் அந்த விளக்கை பயன்படுத்துங்க. அந்த நெய்யை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க. கல்லுப்பை ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் கொட்டி அதை வந்து பூஜை அறையில் வையுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைய தினம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு தான் நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு வந்து மீடியாவில் நிறைய சேனல்ஸில் அதை லைவாகவே காட்டுவாங்க திருவண்ணாமலை தீபத்தை. அதில் பார்த்த பிறகு நீங்கள் எல்லாம் தயாராக வச்சுக்கோங்க. விளக்கை வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அதை ரெடி பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றலாம். முதல்ல வாசலில் ஏற்றிட்டு அதுக்கடுத்து பூஜை அறையில் ஏற்றிட்டு அதுக்கடுத்து நீங்கள் சமையல் அறையில் ஏற்றிட்டு அப்புறம் நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் இந்த தீபத்தை வந்து தாராளமாக வைக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலேயும் வைக்க வேண்டும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல் அந்த மாதிரி இடங்களில் வைக்கணும். அதே மாதிரி அடுப்பு, கிச்சனில் அந்த அடுப்பு மேலே நம்ம வைக்கணும். ஜன்னலில் வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் இந்த விளக்குகள் வைக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அழகுக்காக எல்லா இடத்துலையும் வைப்போம். ஆனால் குறிப்பிட்ட இடங்களை நம்ம மறந்துடுவோம். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல், அம்மிக்கல் மேலையெல்லாம் வைப்பாங்க. வீட்டு ஜன்னலில், அடுத்தது துளசி மாடத்தில், இங்கேலாம் கண்டிப்பாக நீங்கள் தீபம் வைக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திருக்கார்த்திகை அன்று இந்த 3 பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருகும். இந்த திருக்கார்த்திகையில் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்களை தான் வாங்க சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.